திருவாரூர் ரயில் நிலையம் அருகே தற்போது விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரைவு ரயிலை மறித்து விவசாயிகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எர்ணாகுளம் காரைக்கால் விரைவு ரயிலை மறித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது தொடர்பான காட்சிகளை நாம் நேர்மையில் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு திருவாரூரிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். தற்போது திருவாரூரில் விவசாயிகள் பெற்ற கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது விரைவு ரயிலை மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? கள தகவல்கள் என்னவாக இருக்கு? அதாவது மத்தியில் ஆளும் பாஜக அரசு விவசாயிகளை பல்வேறு நிலைகளில் வஞ்சித்து வருவதாக தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் குற்றம் சாட்டி இன்று தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள பகுதிகளில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மத்தியில் ஆளும் பாஜக அரசு விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும், குறிப்பாக மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய திட்டத்தை கொண்டு வர வேண்டும், அப்போதுதான் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும், விவசாயிகள் பெற்ற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகள் கடன் சுமையால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை உருவாகிறது, அதனால் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேலும் பஞ்சாப் மாநிலம் கண்ணூர் பார்டரில் சாகும் வரை உண்ணாவிரதை மேற்கொண்டு வரும் விவசாயிகளை மத்திய அரசு அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய விவசாய சம்பந்தமான கோரிக்கைகளுக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் இன்று திருவாரூர் ரயில் நிலையத்தில் எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்கால் வரை செல்லும் பயணிகள் ரயில் வண்டியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பயணிகள் ரயில் காலதாமதமாக சென்று வருகிறது. இதனால் பயணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக அப்பகுதியில் காவல்துறை குறிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பிறகு விவசாயிகள் கலைந்து சென்றனர். தற்போது 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டு திருவாரூர் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.